மாமா நல்லபடியா திரும்பி வரணும். நீதான் மாமாவை பாதுகாத்து கொண்டு வரணும். என்னடி நடக்கிறதெல்லாம் ஒரே திகலா இருக்கு. மெழுகுவத்தி பட்டு எரிஞ்சு போச்சுன்னா என்னடி பண்றது? அபசகுணமா பேசாதடி, பேசாம இருடி. அபசகுணமா இல்லடி, அறிவுபூர்வமா தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம போட்ட திட்டம் எதுதான் உருப்படியா நடந்திருக்கு. ஒவ்வொரு திட்டமும் சொதப்பிதான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இதுவும் சொதப்பிடுச்சுன்னா ஸ்வேதா நிஜமாலே எரிஞ்சிருவாளா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ தைரியமா இரு. வயிறு வேற பயங்கரமா பசிக்குதுடி. அந்த நிவேதா உஷாரா தப்பி வீட்டுக்கு போயிட்டா. நாம தான் மாட்டிக்கிட்டோம். போடணும் பரவாயில்ல. நானும் பார்க்கணும். உங்ககிட்ட நான் அருள் வாக்கு வாங்கணும். என் வாரிசுல கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ தான் துணையா இருக்கணும்.
சித்தி அழுற? நழல ருத்ரா, மாமா எந்தவித ஆபத்தும் இல்லாம மீண்டு வந்துடணும்னு நான் ஆத்தா கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நீங்க எந்த கவலையும் படாதீங்க அண்ணி. அண்ணன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. அப்படி இருக்கும்போது அண்ணனுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. அண்ணன் நல்லபடியா திரும்பி வந்துருவாரு. ஏய், எங்க போற? ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு ஸ்வேதா, பல்லுல பச்சை தண்ணி கூட படாம ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? ஏதாவது சாப்பிடு. எதுக்காக உன்னையே இப்படி வருத்திட்டு இருக்க? என்ன தோத்து போனவனை காமிக்க முயற்சி பண்றியா? அவங்க வர வரைக்கும் இந்த கட்ட அவரக்கூடாது. அது வரைக்கும் பல்லுல பச்சை தண்ணி கூட படாட்டியும் பரவாயில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மாமாவோட பயணம் தடைப்பட்டுருச்சுங்கிற வெற்றி செய்தி என் காதுக்கு வந்தா மட்டும்தான் நான் இதுல இருந்து எந்திரிப்பேன். இல்லனா நான் சாக கூட தயார். என்னடி இவ இவ்வளவு பிடிவாதமா இருக்கா? இவ கூட சேர்ந்து நம்மளும் எதுவும் இல்லாம காய வேண்டியதா இருக்கு. ஏய், ஏண்டி நம்ம காயறது அப்ப முக்கியம்? அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குது. ஆமாடி, இப்ப பிடிவாதத்தை பார்த்தா எதுல போய் முடியும்னே தெரியல. பயமா இருக்கு. பூக்குழி இறங்க வேண்டியவங்கள இறங்குங்க. பௌர்ணமி திருவிழா நடந்துட்டு இருக்க இந்த நேரத்துல தீச்சடியோட வந்திருக்கீங்க. என்ன சொல்லி? ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கேன். தீச்சட்டிய காளியாத காலடியில் வச்சு வழிபடணும். தம்பி, நீ மட்டும் தான் வந்திருக்கிற, தனியா வேற வந்திருக்க. இது சாதாரண இடம் இல்லப்பா, மலை மகா காளி இருக்கிற இடம். எப்ப கிளம்புன? எப்படி இங்க வந்த? இன்னைக்கு காலையில பூர்த்தியத்தை வணங்கிட்டு ஏரியில இறங்கி மலைப்பாதையில வந்தங்க. என்னப்பா சொல்ற? ராவு பகலா வந்திருக்க, ஆச்சரியமா இருக்க. இப்படி யாரும் ஒரே முச்சா வந்தது இல்லப்பா, இது சாமி விஷயம். ஏம்பா வேலு, நீ போய் தலைவரை கூட்டிட்டு வா. இது சாமி விஷயமா இருக்கு, அவரே விசாரிக்கட்டும். போ.
என் பேர் முத்தரசன். நம்ம காளியாத்தால வேண்டிக்கிட்டு தீச்சட்டி எடுத்துட்டு வந்திருக்காருயா. இங்க பாருப்பா, இப்ப எங்க பௌர்ணமி பூஜை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல என்ன வேண்டுதலா இருந்தாலும் பூக்குழியில இறங்கி இதை தாண்டி தான் நீ ஆத்தா கிட்ட போக முடியும். ஆமாப்பா, நீ நேரடியா சாமி கிட்ட போக முடியாது. இங்க இருக்கிற எல்லாருமே முறையா விரதம் இருந்து பூக்குழி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கீன்னா அவ அனுமதி இல்லாம வர முடியுமா? நீயும் உண்மையா இருந்து உன் வேண்டுதலும் உண்மையா இருந்தா இந்த நெருப்புல இறங்கி காலு கிட்ட போலாம். ஒருவேளை பொய்யான ஆளா இருந்தா இந்த நெருப்பு உன்னை சுட்டு பொசுக்கிறோம். அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்க. நான் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக உண்மையான மனசோட வந்திருக்கேன். என் பக்தி நிரூபிக்கிறதுக்கு இந்த தீர இறக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கு பெரியவங்க உங்களோட அனுமதி வேண்டும். சரி, பூக்குழி இறங்குப்பா. நீங்க சொன்னபடியே நிறைவேற்றிட்டீங்க தம்பி. ரொம்ப சந்தோஷம். ஆத்தா மனசு குளிர்ந்திருப்பா. நீங்க நினைச்சது நடக்கும் தம்பி. தம்பி, வெளியிருந்து ஒருத்தர் எங்க பௌர்ணமி பூஜையில கலந்துகிட்டது, அதுவும் பூக்குழி மிதிச்சது, மீண்டது, இதுதான் முதல் தடவை. உண்மையா நீ இப்படி மலையேறி வந்து வேண்டினது ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. ஆத்தா கிட்ட வேண்டிக்க, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆத்தா, இங்க எல்லாருமே நான் வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம் சொல்றாங்க. ஆனா உன் அருளால நான் இங்க வந்து சேர்ந்தது எனக்கு பெரிய விஷயமா படல. என் வாரிசு யாருன்றது காட்டு ஆத்தா, அதுதான் எனக்கு பெரிய விஷயம். அதுக்கான உன் காலடியில என் உயிரை விட்டுறது கூட தயாரா இருக்க. மகனே, உனக்கு காளியோட வரம் கிடைச்சிருக்கு. உனக்கான பதில் என்கிட்ட இருக்கு. வா மகனே.